ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச். சயின்டிஃபிக் ரிசர்ச்ல நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100% நம்ம டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? அந்த அசெட்டுக்கும் சரி, விச் மீன்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கும் சரி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சரி, அதை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும்னு பார்த்தோம். ப்ளஸ் வந்து அவுட் சைடர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் எது இருந்தா எதுக்குலாம் 100% வந்து நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். தென் அந்த அசெட்டை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிருந்தீங்க. சேல்ஸ் லெசன்ஸ் பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு சேல் பண்ணிருக்கீங்க, பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாம சேல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ அது வரைக்கும் பார்த்துட்டு இங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில சில செக்ஷன்ஸ் வந்து 100% நம்மளோட டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடிய சில செக்ஷன்ஸ். ஓகே, அது என்னென்ன பார்த்தீங்கன்னா 35 CCA. 35 CCA என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டு அசோசியேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் கேரிங் அவுட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஆர் நேஷனல் அர்பன் பாவர்ட்டி எரடிகேஷன் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான திஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நீங்க ஏதாவது பேமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்க உங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, டொனேஷன் மாதிரி வச்சுக்கீங்களா ஃபார் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஏதாவது நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. எது எதுக்காக அதை யூஸ் பண்றாங்க? கேரிங் அவுட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? அந்த வில்லேஜ் சைடு இருக்கிற டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்காக நீங்க ஒரு ஃபண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. நேஷனல் அர்பன் பாவர்ட்டி எரடிகேஷன், இந்த பாவர்ட்டி ஃபுல்லா என்ன பண்ணணும், ஃபுல்லா கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்காக ஏதாவது ஒரு ஃபண்ட் கொடுத்து நீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா? ஓகேவா? அத சொல்ற செக்ஷன் 35 CCA. 35 CCC எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் போத் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் ரெண்டுத்துலயும் எடுத்துக்கலாமா? எதுக்காக? ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்காக நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 100% அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நீங்க டிடக்ஷனா எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் எல்என்பி. எக்ஸப்ட் எல்என்பினா என்ன? லேண்ட் அண்ட் பில்டிங்கை தவிர்த்து. லேண்ட் அண்ட் பில்டிங் ரிலேட்டடா எதனா பண்ணீங்க அக்ரிகல்ச்சர்லனா அதுக்கு கிடைக்காது. அதை தவிர்த்து வேற எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க, ரெவன்யூ கேபிட்டல் இருக்கு அப்படின்னா அதுக்கு 100% உங்களால எடுத்துக்க முடியும். அடுத்து 35 CCD. அதுல 100% எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்க முடியும். இப்போ ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸப்ட் ஆன் எனி லேண்ட் ஆர் பில்டிங் பை கம்பெனி. ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் வந்து ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு நடக்கக்கூடிய 100% எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதுக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 100% உங்களால் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். லேண்ட் அண்ட் பில்டிங் ஏதாவது பண்ணி கட்டுறீங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்காக அது கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலயும் எக்ஸப்ட் லேண்ட் அண்ட் பில்டிங், எக்ஸப்ட் எல் அண்ட் ஓகே. ஸோ எக்ஸப்ட் எல்என்பி, லேண்ட் அண்ட் பில்டிங்கை எல்லாத்துலயும் எக்ஸப்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஏன் இது மூணு நான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா 35C சீரீஸ்ல ஆரம்பிக்குது. 35CCA, CCC, CCD அப்படின்னு 3 சீரீஸ்ல ஆரம்பிக்கும். மூணுத்துக்குமே 100% வந்து உங்களால என்ன பண்ண முடியும்? ஓவராலா டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் இது மூணு இங்க கொடுத்துருப்பேன். உங்க புக்ல எங்க இருக்கு 35CCA, CCD? ஏன்னா அது எல்லாமே தேரியா தான் இருக்கும். தேரி லெசன்ஸ் ப்ரொவிஷனா தான் இருக்கும். சம்ஸ் எதுவும் இருக்காது. ம். திஸ் இஸ் யுவர் 35CCA. ட்ரிபிள் சி, சிசிடி. இதுல ட்ரிபிள் சி மட்டும் ஓல்டு ரெஜிம் மட்டும் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ நான் இங்க சொல்லும் போதே சொன்னேன், இது டொனேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? இது டொனேஷன் அப்படின்னா ஆஸ் பர் டிடக்ஷன் இதுல 80 சீரீஸ்ல 80Gல உங்களால இந்த டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். விச் மீன்ஸ் பிஜிபிபில எடுத்தீங்க அப்படின்னா உங்களால இதுல எடுக்க முடியாது. இல்ல இதுல எடுத்துட்டீங்க அப்படின்னா பிஜிபிபில எடுக்க முடியாது. டபுள் டிடக்ஷன்ஸ் ஆல்வேஸ் நாட் பெர்மிசபிள் போட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்போம். ஓகேவா? 80Gலயும் நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்ம பண்றோம் இல்லையா? டொனேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 80G நான் அந்த டிடக்ஷன்ஸ் நடத்தும் போது பார்த்தா போதும். பட் எப்பவுமே டபுள் டிடக்ஷன் அலோட் கிடையாது இல்லையா நம்மளுக்கு? ஸோ அதனால டபுள் டிடக்ஷன் அலோ கிடையாது. ஒன்னு 35CCA கீழே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 80G கீழே எடுத்துக்கலாம். 30CCA கீழே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 80G கீழே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ டபுள் டிடக்ஷன் அலோட் கிடையாது. ஆல்வேஸ் டபுள் டிடக்ஷன் அலோட் கிடையாது. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்கா பார்த்ததுல? இங்கேயும் டபுள் டிடக்ஷன் ஆல்வேஸ் எல்லா இடத்துலயும் அது திரும்ப திரும்ப வந்துடும். ஸோ இது எல்லாத்துலயுமே நீங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல 100% எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸப்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபார் திஸ் டூ கேசஸ். ஓகேவா? டன். அடுத்து
ஓகே. ஸோ இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் 11 அண்ட் 12. என்னது இப்போ 11 அண்ட் 12? பார்த்துட்டோம். அதுதான் அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பென்சஸ் சம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். அடுத்து 35 ஏடி. ஸோ இப்போ இவ்வளோ நம்ம பார்த்துட்டு வந்தோம். சயின்டிஃபிக் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம், 35 சிசிஏ பார்த்தோம். என்னென்ன செக்ஷன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா? 35 ஏபி, ஏபிஏ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 35 சீரீஸ்ல வெறும் ஒன்லி 35, அதுக்கு அடிஷனலா வேற எதுவும் இல்லை. சயின்டிபிக் ரிசர்ச் பார்த்தோம், ஒன்லி 35. அதுக்கப்புறம் 35 சிசிஏ, 35 ட்ரிபிள் சி, 35 சிசிடி. இப்போ அடுத்து 35 சீரீஸ்ல 35 ஏடி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 35 சீரீஸ்ல 35 ஏடி எக்ஸ்பெண்டிச்சர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். இப்போ ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கு வந்து சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணிருக்கீங்களா? அண்ணா நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவன் கீழே கொடுத்துருப்பான். ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கான டெஃபினிஷன் அவனே கொடுத்துருப்பான், அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கு சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களால எவ்வளவு டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்றத கீழே கொடுத்துருக்கான். எவ்வளவு டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும்? இது போஸ்ட் கமன்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், இது ப்ரீ கமன்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். அதாவது இது ஆஃப்டர் பிசினஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா, ஆஃப்டர் பிசினஸ் ஸ்டார்டட். இது பிஃபோர் பிசினஸ் ஸ்டார்டட். ஓகேவா? ஸோ போஸ்ட் கமன்ஸ்மெண்ட் அப்படின்னா 100% ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்க முடியுமா? 100% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்க முடியும். ரெவன்யூ பத்தி அவன் பேசல. ப்ரீ கமன்ஸ்மெண்டா இருக்கு அப்படின்னா 100% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்க முடியும். ரெவன்யூ ஆஸ் வெல் அஸ் கேபிட்டல் எடுத்துக்க முடியும் சொல்றோம். இஃப் இட் இஸ் கேபிட்டலைஸ்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட். அதாவது இப்போ இங்க ப்ரீ கமன்ஸ்மெண்ட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கிறான் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவன் கிளைம் பண்றான் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அதை கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே கேபிட்டலைஸ்டா இருக்கும். விச் மீன்ஸ் அசெட்ல புக் பண்ணிருக்கணும். நீங்க அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல புக் பண்ணிருக்கணும் அது எல்லாத்தையுமே. ஓகேவா? சோ அப்படி நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா தென் யூ கிளைம் த டிடக்ஷன். ப்ராஃபிட்ல இருந்து நீங்க அதை மைனஸ் பண்ணிக்கலாம் அது டிடக்ஷனா. ஓகேவா? கீழே பாருங்க. நோ டிடக்ஷன் ஃபார் லேண்ட், குட்வில், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் டிடக்ஷன்ஸ் கிடைக்காது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கீங்க, லேண்ட் வாங்கியிருக்கீங்க, இல்ல குட்வில் ஏதாவது வாங்கி, இல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது வாங்கிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு டிடக்ஷன்ஸ் கிடையாது. No deduction shall be allowed for capital expenditure in respect of which the payment or aggregate of the payment made by a person in a day. இது ஆல்ரெடி நான் படிச்சு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? Otherwise then by account payee, check drawn on bank or an account payee, bank draft or use of electronical system through a bank account or through such other electronic mode as prescribed exceed 10,000. நத்திங். அந்த பாயிண்ட் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நீங்க வந்து அதர்வைஸ் தென் பை அக்கௌண்ட் பே, செக்கா பண்ணல, இல்ல பேங்க்ல வந்து பேங்க் டிராஃப்டா வச்சு பண்ணல, இல்ல எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலமா பண்ணல, இல்ல வேற ஏதோ பேங்க் அக்கௌண்ட் மூலியமாவோ இல்லனா அதர் எலக்ட்ரானிக் மூவ்ஸ் மூலியமாவோ பண்ணல. அப்ப நீங்க எது மூலியமா பண்ணிருக்கீங்க? கேஷா பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தத்தையும் கேஷா பண்ணிருக்கீங்க. கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கீங்க. அதுவும் மோர் தென் 10,000 இருக்கு அப்படின்னா, மோர் தென் 10,000 மேல இருக்கு அப்படின்னா தென் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டிடக்ஷன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எடுத்துக்க முடியாது. 100% உங்களால எடுத்துக்க முடியாது. கேஷா 10,000 ரூபாய்க்கு மேல எங்க பண்ணாலுமே உங்களால எல்லா இடத்துலயுமே இது இது அப்ளிகபிள். ஓகேவா? சோ 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க கேஷா பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எடுத்துக்கவே முடியாது. ஒண்ணு நீங்க ஆன்லைன் மோட்ல பண்ணிருக்கணும், இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும், இல்ல செக் இஷ்யூ பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கிளைம் பண்ண முடியுமே தவிர கேஷா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களால எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ரீ அண்ட் போஸ்ட் கமன்ஸ்மெண்ட்ல ஒன்லி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் உங்களால எடுத்துக்க முடியும். ப்ரீ கமன்ஸ்மெண்ட்ல கேபிட்டல் ஆஸ் வெல் அஸ் ரெவன்யூ ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? அடுத்து இப்போ ஸ்பெசிஃபைட் பிசினஸ்னா என்னென்ன, எது எதெல்லாம் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர் ஹவுசஸ் கீழே எது எதெல்லாம் வருதுன்னா கோல்டு செயின் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா இந்த வேர் ஹவுஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். அந்த வேர் ஹவுஸ் ஃபுல்லா வந்து இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம், அந்த மீன் எல்லாம் இப்ப பிடிச்சி எடுத்துன்னு வந்து வச்சாங்கன்னா ஃபுல்லா ஐஸ் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த வேர் ஹவுஸ்ல தூக்கி போட்டானுங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த சில்லுன்னு இருக்கணும். கோல்ட் செயின் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவாங்க. ஓகேவா? வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக. அடுத்து செகண்ட் வேர் ஹவுஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர் ஹவுசஸ். ஓகேவா? அக்ரி ப்ரொடியூஸ். அதுக்கப்புறம் கோல்டு செயின்.
ஸோ இந்த ரெண்டு வேர் ஹவுஸ் ஸ்பெசிஃபிக் பிசினஸ்ல வருது. வேர் ஹவுஸ் ஃபார் சுகர், சுகர் கொண்டு போய் வைக்கிறீங்க இல்லையா, ஒரு வேர் ஹவுஸ்ல எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பிசினஸ், இதெல்லாம் பிசினஸ், வேர் ஹவுஸ் பிசினஸ் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா தென் திஸ் பிசினஸ் இஸ் கன்சிடர் அஸ் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். இது வேர் ஹவுஸ்க்கு. அடுத்து பைப்லைன். பைப்லைன் அப்படின்றது கிராஸ் கண்ட்ரி நேச்சுரல் கேஸ் ஆர் க்ரூட் ஆர் பெட்ரோலியம் ஆயில் பைப்லைன் நெட்வொர்க். ஓகேவா, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கே ஓகே கிராஸ் கண்ட்ரி நெட் பைப்லைன் போடுவாங்க. இந்த கடலுக்கு அடியில வந்து பைப்லைன் போட்டு போவாங்க கடலுக்கு கீழே. ஸோ இந்த பெட்ரோலியம்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக ஆயில் பைப்லைன் நெட்வொர்க். ஸோ அந்த மாதிரியான பிசினஸ் பண்றீங்கன்னா தென் தட் வில் பி கன்சிடர் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். அதுக்கப்புறம் சல்ரி பைப்லைன்ஸ் ஃபார் த டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ஆஃப் அயன் ஓர். இந்த இது பார்த்துருக்கீங்களா, இரும்புலாம் உருக்கி ஒரு ஒரு இதுல ஓடும். ஒரு ஒரு இது மாதிரி, எப்படி அது, இந்த மாவு மிஷின்லாம் கூட மாவு வந்து விழறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, ஒரு கப் மாதிரி. அதே மாதிரி அயன்லாம் உருக்கி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த நெருப்பு குழம்பு மாதிரி அது ஓடும் ஒரு இதுல, ஒரு ஒரு இதுல கப்பு மாதிரி ஒரு இதுல வந்து ஓடி ஒரு இடத்துல வந்து அது வந்து விழுகும். ஸோ அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் சல்ரி பைப்லைன். ஓகேவா, அயன் ஒரு உருக்கி அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இருந்து அந்த அயன் ஒரு இது பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு ஏற்ற மெட்டீரியலா சேஞ்ச் பண்றதுக்காக. ஸோ அந்த மாதிரியான பிசினஸ், அந்த மாதிரி பைப்லைன்ஸ் எதனா பண்ணக்கூடிய பிசினஸ் எதனா இருக்குன்னா தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். ஏன்னா அது ஆல்ரெடி உருகி அதுவே கொதிக்க தான் வருது. அதையும் தாங்குற அளவுக்கு ஒரு இரும்பு இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கரெக்ட் தானே? நீங்க பாத்திருக்கீங்களா அத? அது எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி பைப் தான் அயன் ஒரு உற்பத்திக்கு யூஸ் பண்றது வந்து இது சல்ரி பைப் லைனு. எக்ஸாக்டா எங்க இருக்கு? இது உள்ள அந்த உருக்கி அந்த உருக்குனது இது உள்ள ஓடும்டா. இது எல்லாம் சல்ரி பைப்னு எனக்கு தெரியும். அந்த இது சரி ஓகே, எக்ஸாக்டா அதோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவானுங்களே, ஒரு ஒரு அது ஒரு பைப் லைன் வேணும்ல. அந்த பைப் லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோ இது இப்படி கொட்டுது பாருங்க வந்து. இதுதான் சொல்ல வந்தேன். ம். இந்த பைப்ல இருந்து வந்து இன்னொரு இடத்துல வந்து இப்படி கொட்டும். உருக்கி அப்படியே கீழே வந்து கொட்டும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப் லைன் மாதிரி சொல்லுவாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் லிமிடெட் தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கான். ம் ம். சூப்பர். பெரிய ஆள் கம்பெனி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சல்ரி பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிசினஸ் நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பைப்லைன் வச்சு தர மாதிரியான பிசினஸ் நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு வந்து அது ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கீழே வந்துரும். நீங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். போஸ்டா இருந்தாலும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எது பண்ணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீ ப்ரீ பிசினஸ் கமர்ஸ்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னா கேபிட்டல் as well as ரெவன்யூ ரெண்டுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா என்னென்னலாம் பண்ணிருக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வித் அட்லீஸ்ட் 100 பெட்ஸ் ஃபார் பேஷன்ஸ். 100 பெட் இருக்கணும் அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல. அப்படி இருந்தா அது ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கீழே வரும். ஓகேவா, அடுத்து 2 ஸ்டார் ஆர் அபோவ் கேட்டகரி ஹோட்டல். ஹோட்டல்ல வந்து 1 ஸ்டார் 2 ஸ்டார் 5 ஸ்டார்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல 2 ஸ்டார் ஹோட்டல்ஸ். ஓகே, 2 ஸ்டார் ஹோட்டல் ஆர் அபோவ். அப்புறம் ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்லம் ரீடெவலப்மெண்ட். இந்த காலா படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லம் ரீடெவலப்மெண்ட்காக அவங்க போயிட்டு இந்த போராட்டம்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பிசினஸோ சம்திங், பிசினஸ் லெசன்ஸ் நீங்க தான் ரீடெவலப்மெண்ட் பண்றதுக்கான அந்த ப்ராசஸ் எல்லாம் இறங்குறீங்க அப்படின்னா தென் நீங்க பண்ற பிசினஸ் வந்து ஸ்பெசிஃபிக் பிசினஸ் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்டிங் ப்ராஜெக்ட் அண்டர் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம். ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து இந்த வீடு எல்லாம் கட்டி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தென் யூ கம்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். நெக்ஸ்ட், டெவலப்பிங், ஆப்ரேட்டிங், மெயின்டைனிங் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் லைக் ரோடு, ஹைவே எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ரோட் போட்டு தர்றது, ஹைவே ஃபெசிலிட்டிஸ் பண்றீங்க, அந்த மாதிரி டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ல இருக்கீங்கன்னா தென் தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி அதர்ஸ். அதர்ஸ் அப்படின்னா பீ கீப்பிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹனி அண்ட் பீ வேக்ஸ். ஓகேவா, ஸோ அந்த இது
தேன்ல இருந்து நீங்க தேனை எடுத்து அந்த ஹனியை வச்சு அதை எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? அந்த தேனை வெட்டி எடுத்துட்டா அதான் பி வேக்ஸ். அது தமிழ்ல எனக்கு டக்குன்னு வரல. அந்த இதோட இருக்கும். அதுல லிக்விடா வராம அப்படியே அது இருக்குமே. சக்கையா அது அது அதை சொல்லுவாங்களே. ஹனி ஹேவ்னு சொல்லுவாங்க. என்னதரி? ஹனி ஹேவ்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல தெரியல. அதான் அத ஏதோ சொல்லுவாங்க அது. சரி பாத்துருவோம். எதுக்கு ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு. அந்த சக்கை தான் அப்படி சொல்லுவாங்க. இதோ இதோ இருக்குல்ல இதுதான் அந்த இது எப்படி தமிழ்ல மெழுகு. அந்த இதுதான் சக்கையை தான் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் வந்து பி வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான பிசினஸ்ல விச் மீன்ஸ் அது ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மலையில போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க ஒரு சில பேர். சோ அதை எதனா பண்றாங்க அப்படின்னா பி ப்ரொடியூஸ்க்கே ஹனி ப்ரொடக்ஷன்ஸ் விச் மீன்ஸ் ஹனி கொண்டு வந்து அதை ரெடி பண்றதுக்கே நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி எதனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தென் தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். ஓகே. அதுக்கு அடுத்து ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ற பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் செட்டிங் அப் ஆப்ரேட்டிங் இன்லேண்ட் கண்டெய்னர் டெப்போ இல்லைன்னா கண்டெய்னர் ஃபைவ் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா தென் திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். அதுக்கப்புறம் செமி கண்டக்டர் வேஃபர் ஃபேப்ரிகேஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட். இந்த செமி கண்டக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல. செமி கண்டக்டர்னா அந்த கரண்ட் பாஸ் ஆகுறது வந்து ஐ திங்க் ஸோ அது கம்மியா பண்ணி மாத்தி கொடுக்குறது தான் செமி கண்டக்டர் அந்த மாதிரி சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிசினஸ் நீங்க எதனா பண்றீங்க அந்த ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆயிருக்கீங்க செமி கண்டக்டர் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா தென் யூ ஆல் கம்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கீழே வந்துடும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இருக்கு அப்படின்னா உங்களால எவ்வளவு டிரெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும்? இங்க இருக்கக்கூடிய இந்த டிரெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். 100% ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், 100% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் இன் ரெவன்யூ ஆஸ் வெல் அஸ் கேபிட்டல் ஃபார் ப்ரீ அண்ட் போஸ்ட். கீழே இருக்கிறது நோ டிரெக்ஷன். இங்க இருக்கிறது ரெண்டுமே நோ டிரெக்ஷன். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 35AD இஸ் கிளைம்டு. இப்போ 35AD கீழே கிளைம் பண்ணிட்டீங்க அண்ட் அசட் இஸ் சோல்டு. கிளைம் பண்ணிட்டு அசட் நீங்க சோல்ட் பண்றீங்க அப்படின்னா டிடக்ஷன் 35AD இஸ் கிளைம்டு அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் அதர் நான் பிசினஸ் பர்பஸ் வித்தின் 8 years அப்படின்னா செக்ஷன் 35AD 7B கீழே அது டாக்ஸபிள் ஆகும். 35AD 7B கீழே இருக்கா? இல்ல இங்க இருக்கு. ஓகே ஓகே இருக்கு. ஸோ அது இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா 35AD கீழே டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் அசெட்டை சோல்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது எதுபடி வந்து சோல்வ் பண்றது வந்து வித்தின் 8 yearsக்குள்ள சோல்வ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? வேற எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாம சோல்வ் பண்ணிட்டீங்க. நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் பர்பஸ் அப்படின்னா வேற அதர் பர்பஸ் தான் அதை அங்க சொல்லணும். ஓகே. இட் இஸ் யூஸ்டு ஃபார் அதர் நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் வித்தின் 8 years செக்ஷன் 35AD 7B. ஓஹோ, அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு அதாவது ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்காக வாங்கிட்டோம் 35AD கீழே கிளைமும் பண்ணிட்டோம். 35AD கீழே கிளைமும் பண்ணிட்டோம். ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்காக வாங்கி 35AD கீழே கிளைம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்காக அதை யூஸ் பண்றோம் வித்தின் 8 yearsக்குள்ள. வித்தின் 8 yearsக்குள்ள நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கீழே யூஸ் பண்றோம் அப்படின்னா தென் 35AD 7B வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் இங்க சொல்ல வரோம். அசட் சோல்டுனாலும் நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான். ஓகே, அது ரெண்டுமே ஒரே கணக்கு தான். அதுதான் இங்க கொடுத்துருக்கான். அடுத்த பாயிண்ட் சம் ரிசீவ் ஷல் பி டாக்ஸபிள் அஸ் பிசினஸ் ப்ராஃபிட். என்ன சம் ரிசீவ்டு? எவ்வளவு எவ்வளவு வந்து சாரிடா ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குடா. ஓகே, தப்பா சொல்லிட்டேன். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 35AD இஸ் கிளைம்ட் அண்ட் அசட் இஸ் சோல்டு. 35AD கீழே கிளைம் டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டு அசட் நீங்க சோல்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சம் ரிசீவ் ஷல் பி டாக்ஸபிள் அஸ் பிசினஸ் ப்ராஃபிட். நீங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணீங்களோ அது அப்படியே பிசினஸ் ப்ராஃபிட்ல டாக்ஸபிள். எவ்வளவு நீங்க ரிசீவ் பண்ணீங்களோ ஓகேவா அது அப்படியே பிசினஸ் ப்ராஃபிட்டா டாக்ஸபிள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். இன்கேஸ் 35AD இஸ் கிளைம்டு அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். ஓகேவா? நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கு வித்தின் 8 yearsக்குள்ள யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ 35AD 7B வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணுமா பிசினஸ் இன்கம் ஆஃப் த சச் இயர் ஈக்குவல் டு டோட்டல் டிடக்ஷன் நீங்க எவ்வளவு எடுத்தீங்களோ மைனஸ் நோஷனல் டெப்ரிசியேஷன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்க என்ன பண்ணிடுவீங்க டாக்ஸபிள் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்படி இருக்கு. So this provision shall not apply to the company which has become a sick industrial company during the
பீரியட் ஆஃப் 8 இயர்ஸ். சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனினா அந்த கம்பெனியால ரன்னே பண்ண முடியல அப்படின்னு சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனியா அது மாறிடுச்சு. ஸோ அதனால அது விற்க வேண்டிய நிலைமை வருது வித்தின் 8 இயர்ஸ்க்குள்ள அப்படின்னா தென் வந்து இந்த டிடக்ஷன் இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அந்த டைம்ல டாக்ஸபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டே சுச்சுவேஷன். டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டு அசட்டை சோல்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு நீங்க சோல்வ் பண்ணீங்களோ அதை அப்படியே பிசினஸ் ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணி டாக்ஸபிள் பண்ணிடுவோம். அடுத்த ப்ரொவிஷன், நீங்க ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கு வாங்கிட்டு வித்தின் 8 இயர்ஸ்க்குள்ள நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டோட்டலா நீங்க டிடக்ஷன் எவ்வளவு எடுத்தீங்க அதுல இருந்து நோஷனல் டெப்ரிசியேஷன் நாங்க மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நாங்க வந்து பிஜிபிபி கீழே டாக்ஸபிள் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட் வந்து இப்படி போகுதுன்னு நினைச்சிட்டேன். இப்படிதான் நான் எப்பவுமே இப்படிதான் பிடிஎஃப் போடுவேன். ஸோ அதுல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, whereon capital asset in respect of which deductions allowed 35 AD is deemed to be the income of the assessee as per section 35(7) AD 7B. இதுதான் அது. The actual cost of the asset added to the WDB. Actual cost minus notional depreciation. So actual cost என்ன ஆயிடும்னா அசட்டோட வேல்யூ கூட ஆட் ஆயிடும். அதுல இருந்து notional depreciation நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஆக்சுவல் காஸ்ட் என்ன, நம்ம டிடக்ஷன்ஸ் எவ்வளவு எடுத்தோமோ அதுதான் ஆக்சுவல் காஸ்டா இருக்கும். ஏன்னா 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் ஆக்சுவல் காஸ்டா இருக்கும். அதுல இருந்து நோஷனல் டெப்ரிசியேஷன் நம்ம மைனஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் பாயிண்ட். புரியுதா? இது ரெண்டும் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன பண்ணணும்னு புரிஞ்சுதா? அசெட் நம்ம சோல்வ் பண்ணணும்னா, ஏன்னா நேத்து நம்ம பார்த்தோம் சயின்டிபிக் ரிசர்ச்ல அசெட் சோல்வ் பண்ணியிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் 100% நம்ம டிடக்ஷன் எடுக்கிறோம்னா அப்போ அசெட்டை மறுபடியும் சோல்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம எவ்வளவு எடுக்கணும் நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் இது கொடுத்துருக்கான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது ரெண்டும்? ஓகே. ஸோ சிலது பிபிடி பார்க்கும்போது இப்படி படிச்சிட போறீங்க, இப்படி படிங்க. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இதோட 35 AD முடிஞ்சு. இப்போ உங்க புக்ல கோத்ரூ பண்ணலாம். ஸோ இப்போ உங்க புக்ல என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 35 AD. In case of individual HUF AOP carrying on specified business, deduction 35 AD would be available only if they are paying tax old regime. என்னோட எல்லாமே old regime. On the other hand, a company would not eligible for deductions 35 AD if of special provision. 35 BAA 31 sorry 115 BAA 115 BAB எடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது கம்பெனிஸ் வந்து இந்த செக்ஷனுக்கு கீழே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இது. இந்த ரெண்டு செக்ஷனும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இது பார்த்தோம் இல்லையா? 115 BA கீழே வராங்கன்னா 15% கட்டினா போதும். பேக் கீழே வராங்கன்னா 25% ஆர் 22 ஐ திங்க் ஸோ 22% கட்டினா போதும்னு பார்த்தோம் இல்லையா? டாக்ஸ் ரேட் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ்க்கு வந்து 35 AD கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. 35 AD அந்த ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனிக்கு கிடைக்காது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ அதை நம்ம சயின்டிபிக் ரிசர்ச்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து அப்ளிகபிள் டு யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்பா? ஸ்பெசிஃபைட் அசஸி எங்கேஜ் இன் பிசினஸ் ஆஃப் என்னென்ன பிசினஸ் பார்த்தோம்? கோல்டு செயின் ஃபெசிலிட்டிஸ், வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ், கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் பார்த்தோம். ப்ராஜெக்ட் வந்து யாரால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும்? அந்த கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் பை பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்ட் அண்ட் பீயிங் நோட்டிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்களால வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும். அப்பதான் அது வந்து ஸ்பெசிஃபைட் பிசினஸ் அண்டர்ல வரும். அதுக்கப்புறம் பில்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் எனிவேர் இன் இந்தியா ஹோட்டல் 2 stars ஆர் அபோவ் கேட்டகரி ஆஸ் கிளாசிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். எல்லா இடத்துலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துருவான். சிஜியோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு வந்துருவான். ஓகேவா? ஸோ பில்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சொல்றது அவன் ஹோட்டல்ல தான் சொல்றான். அதுக்கப்புறம் பில்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் ஹாஸ்பிட்டல்ல சொல்றான் வித் 100 பெட்ஸ். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ஸ்கீம் ஆஃப் ஸ்லம் ரீடெவலப்மெண்ட். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் பில்டிங் நோட்டிஃபைட் ஹவுசிங் ப்ராஜெக்ட் அண்டர் ஸ்கீம் அஃபோர்டபுள் ஹவுசிங் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே. ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தோம். இன்லேண்ட் கண்டெய்னர் டிப்போ பார்த்தோம். பீ கீப்பிங் பார்த்தோம். வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் ஆஃப் சுகர் பார்த்தோம். சல்ரி பைப்லைன் பார்த்தோம். ஆப்ரேட்டிங் செமிகண்டக்டர் பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ரோடு போட்டு தர்றது அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? ரோடு அண்ட் ஹைவேஸ் இதெல்லாம் பண்ணி தர்றது பார்த்தோம் இல்லையா? மெயின்டைனிங் அண்ட் ஆப்ரேட்டிங். இப்போ நீங்க போனீங்கன்னா இப்போ ஹைவேஸ்லாம் ரொம்ப பழசாச்சு அப்படின்னா சைட்ல வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதை பெயிண்ட் அடிக்கிறது மறுபடியும் ரோடு போட்டதுக்கு மேலே ரோடு போட்டுட்டு இருப்பாங்க ஒரு சில ஹைவேஸ்லாம். அதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நம்ம மெயின்டைன் பண்றதும் அதை ஆப்ரேட் பண்றதும் அதுக்கு அண்டர்ல தான் வரும். ஸோ இது எல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னது? ஸ்பெசிஃபைட் பிசினஸ். கரெக்டா? ஸோ இது எல்லாமே ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட். அங்க பிபிடி பார்த்துட்டு பிபிடில தெளிவா பார்த்துட்டு இது ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்துட்டு என்னென்ன ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கீழே வருது அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஓகேவா? அடுத்து கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட். என்னென்ன கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? கிராஸ் கண்ட்ரி ஆயில் பைப்லைன் அதர் பிசினஸ். ஓகே. என்னடா கொடுத்துருக்கான்?
ஸோ கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட்னு போட்டுட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா கிராஸ் கிராஸ் கண்ட்ரி ஆயில் பைப்லைனா இருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதர் பிசினஸா இருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அதாவது அதர் பிசினஸ் அப்படின்னும் போது கிராஸ் கண்ட்ரி பைப்லைனை தவிர்த்து மற்ற எல்லாமே அதர் பிசினஸ் கீழே வந்துடும். கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் மட்டும் தனியா செப்பரேட்டா ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான். இப்ப படிச்சு பாருங்க. ஓன்டு பை கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் யாரால ஓன் பண்ணப்பட்டிருக்கணும்? அண்ட் இந்தியன் கம்பெனி ஆர் பை எ consortium of such companies or by an authority or a board or a corporation established or constituted under any central or state act. இது கண்டர்ல அவங்க வந்து அந்த ஆக்ட் கண்டர்ல யாராவது இந்தியன் கம்பெனியோ இல்லைன்னா அத்தாரிட்டிஸ் ஒரு அத்தாரிட்டிஸ் இல்ல ஒரு போர்டு இல்ல கார்பரேஷன்ஸ் இவங்க யாராவது வந்து இந்த கிராஸ் கண்ட்ரி ஆயில் பைப் லைனை வந்து என்ன பண்ணிருக்கணும்? ஓன்டு பண்ணிருக்கணும். ஓன்டு பை அவங்க அதர் பிசினஸா இருக்கும்போது எனி அசசி வந்துட்டாங்க அது உள்ள. ஓகேவா? சோ ஆஸ் பர் ஆக்ட் படி இந்த இடத்துல அவங்க ஓன் பண்ணிருக்கணும். இந்த இடத்துல யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் என்னவா? ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2007 2007க்கு அப்புறமா இருக்கணுமா? ஆன் ஆர் ஆஃப்டர் கிவன் த நோட் பிலோ. நோட் பிலோனா இங்க கீழே கொடுத்துருக்கானுங்களா? இந்த டேட்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டா அப்கோர்ஸ் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி 2010க்கு அப்புறத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஹோட்டல்லாம் 2010, வேர் ஹவுஸ் 2009, ஸ்லம் டெவலப்மெண்ட் 2010, ஃபெர்டிலைசர்ஸ் 2011, இது 2012, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் முதல் 2017, 2014, 14, 10, 11, 2009. ஆனா என்னன்னா இவ்வளவு டேட் இருக்கு, என்னன்னா இதெல்லாம் நான் எப்ப நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா டெஃபினட்டா ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஏன்னா இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப் டு 2017 வரைக்கும் இருக்கு மேக்ஸிமம். அவ்வளவுதான். என்னன்னா அந்தந்த வருஷத்துல ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஸ்பெசிபிக் பிசினஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. எல்லாமே பாருங்க 14 இருக்கும். சோ எல்லாமே ஏப்ரல் மந்த்ல அந்தந்த வருஷத்துல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அந்தந்த வருஷத்துல தான் அப்பப்பதான் வந்திருக்கு. ஓகேவா? ஒன்னு ஸ்பெசிபிக் பிசினஸ் கூட ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் இந்த இடத்துல அதர் பிசினஸ் சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் யூசேஜ். சில யூசேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா it has made not less than the such portions of the total pipeline capacity as specified by the Petroleum and Natural Gas Regulatory Board available for the use on common carrier basis in by any person other than associate or associated person. இந்த ஹேஷ்டேகும் அந்த இதுவும் எங்க இருக்கு? ஏன்டாப்பா உங்களுக்கு இப்படி இருக்கு? இந்த புக்ல அது காணவே காணும். சரி, ஓகே, பின்னாடி போவோம். அதை கொடுத்துருந்தான் அப்படின்னா அப்போ அவங்க பாத்துக்கலாம். உங்க புக்ல அதை எங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன சொல்றான் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் யூசேஜ்ல it has made not less than such portion of its total pipeline capacity as specified by the Petroleum and Natural Gas Regulatory Board. ஸோ இந்த போர்ட் என்ன சொல்லியிருக்கோ அது அது ஒரு ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கும். எவ்வளவு போர்ஷன்ஸ் வந்து அந்த அந்த பைப்லைன் கெப்பாசிட்டியில எவ்வளவு போகணும் அப்படின்றத அந்த போர்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். அந்த போர்டு ஸ்பெசிஃபை பண்ணதை தாண்டி நீங்களா வந்து வேற எதையும் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ போர்டு எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணதோ அவ்வளவுதான் உங்களோட யூசேஜ். அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றோம். அடுத்து இந்த இடத்துல அதர் பிசினஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. அதர் பிசினஸ்க்கு வெறும் கண்ட்ரி இந்த ஆயில் பைப்லைன் கொண்டு போற கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதர் பிசினஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதர் பிசினஸ்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, பிவேக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம், 5-star 2-star ஹோட்டல்ஸ் பார்த்தோம், 100 beds ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தோம். சோ இது எல்லாமே தான் அதர் பிசினஸ். சோ அதுக்கு எல்லாத்துக்கும் எதனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா யூசேஜ்க்குனா அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது நியூ பிசினஸ் வருது அப்படின்னா such business should not be set up by splitting up or reconstruction of a business already in the existing, which means புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் வருது அப்படின்னும் போது அதாவது புதுசா பண்றீங்க அப்படின்னா கிராஸ் கண்ட்ரி ஆயில் பைப்லைனுக்கும் அதர் பிசினஸ்க்கும் ரெண்டு காமன் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எது நாங்க புது பிசினஸ் சொல்லுவோமா? ஆல்ரெடி இருக்க பிசினஸ் ஸ்பிளிட் அப் பண்ணி இது புதுசுன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆல்ரெடி இருக்க பிசினஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி புதுசுன்னு இதை நீங்க சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ அப்போ நியூ பிசினஸ்னா உண்மையாவே புதுசா ஒன்னு ஆரம்பிச்சிருக்கிறது பேர் தான் நியூ பிசினஸ் அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ ஸ்பெசிபிக் பிசினஸ் கீழே வருது அப்படின்னா ஆல்ரெடி இருக்க பிசினஸ் மறுபடியும் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு இது ஒரு ஸ்பெசிபிக் பிசினஸ், இது ஒரு ஸ்பெசிபிக் பிசினஸ், அப்படி ரெண்டு ஸ்பெசிபிக் பிசினஸ் நீங்க காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஓகேவா? சோ புது பிசினஸ் அப்படின்னா புதுசா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஓகே, அது ஒரு காமன் பாயிண்ட் தான். அது ஏன் நடுவில் சொல்லுங்கன்னு எனக்கும் தெரியல. ஆச்சா?
அதுக்கப்புறம் புது பிசினஸ்க்காக வாங்குற நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னா such business should not be set up by a transfer to the specified business of the machinery or plant previously used for any purpose. அதாவது வேற பழைய பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிருக்க கூடியது. அதாவது இப்போ ஒரு பிசினஸ் இருக்கு, ரொம்ப இழுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன்னு வச்சுப்போம். என்ன டைப் ஆஃப் பிசினஸ் சொல்லலாம்? நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்றேன். என்ன மேனுஃபேக்சரிங் பண்றான்னு வச்சுக்கலாமா? ஸ்டீல்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிசினஸ்ல இருந்து ஃபர்தரா நான் கொண்டு போறேன். எதை நான் கொண்டு போறேன்? எக்ஸ்டெண்ட் பண்றேன். என் பிசினஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா, இந்த அயன் ஓர் வந்து கொண்டு போற அந்த சல்ரி பைப்லைன், அந்த பிசினஸ் நான் பண்றேன். சல்ரி பைப்லைன் ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இதை நான் பண்றேன் அப்படின்னும் போது, இப்போ இந்த இடத்துல அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த ஸ்டீல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிளான்ட் அண்ட் மிஷினரியை நீங்க மறுபடியும் இங்க கொண்டு வந்து மறுபடியும் பிளான்ட் அண்ட் மிஷினரியா கொண்டு வரீங்க. இது ஸ்பெசிஃபைட் பிசினஸ், இது நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். ஸோ இப்போ இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை இங்க கொண்டு வரும்போது ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கு நான் கொண்டு வரும்போது அகைன் நான் இந்த இடத்துல 100% டிடக்ஷன்ஸ் நான் கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. புதுசா தான் வாங்கியிருக்கணும். நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேவா? ஆல்ரெடி ஓல்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே கொண்டு வந்து அந்த மிஷினரியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு 35AD கிடைக்காது. ஸ்பெசிஃபிக் பிசினஸ் கீழே உங்களால 100% எடுத்துக்க முடியாது. புதுசா தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்ல வரோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி. சச் பிசினஸ் should not be set up by the transfer to the specified business of the machinery or plant previously used for any purpose. ஓகேவா? வேற ஏதாவது பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு அதை நீங்க இங்க கொண்டு வரக்கூடாது. should not. ஓகே, should not be. ஓகேவா? சோ அதுல சில எக்ஸாம்ஷன்ஸ் கொடுத்திருக்கான். என்ன எக்ஸாம்ஷன்ஸ்? a plant or machinery is deemed as a new asset if such plant or machinery is imported into India. இன் கேஸ் இதை டீம்ட் ஆஃப் த நியூ அசெட்னு சொல்லுவோம். இம்போர்ட்டட் இன்டு இந்தியா. அப்ப அவுட் சைடு இந்தியால யூஸ் பண்ணிட்டு இந்தியா கொண்டு வரலாம். இம்போர்ட் பண்ணா அது நியூ மெஷினரியான்னு கேட்டா எஸ், deemed to be new plant and machinery அப்படின்னு சொல்றாங்க. பி கேஸ், depreciation on such asset has not been allowed under this act. இந்த ஆக்ட் கீழே வந்து டெப்ரிசியேஷன் நான் எடுக்கவே இல்லை. டெப்ரிசியேஷன் எடுக்காமலே நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கொண்டு வரேன் அப்படின்னா யா ஓகே, தென் 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அஸ்ஸி வாஸ் த ஃபர்ஸ்ட் யூசரா இருக்காரு. அந்த அசெட்டை வந்து இந்தியாலே அவர் தான் ஃபர்ஸ்ட் யூசரா இருக்காரு அப்படின்னா தென் அப்பயும் நீங்க என்ன பண்ணிக்கலாமா, அசெட் அந்த மிஷினரி பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நீங்க 100% எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். Where the total value of the old plant and machinery transferred to the new business does not exceed 20% of the total value of the plant and machinery used in such business, then this condition is deemed to be satisfied. In case old plant and machinery நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த புது பிசினஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து 20% ஆஃப் த வேல்யூ தாண்டக்கூடாது. ஓவராலா பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து இப்போ 10 லட்சம் அப்படின்னா அதோட வேல்யூ இங்க கொண்டு வரும்போது 2 லட்சத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இன்கேஸ் நீங்க ஓல்டு மிஷினரி, இப்போ நான் இந்த ஸ்டீல்ஸ் மேனுஃபேக்சரிங் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்க இருந்து நான் பிளான்ட் அண்ட் மிஷினரி இங்க கொண்டு வரேன், ஓல்ட கொண்டு வரேன் அப்படின்னா இதோட விலை 10 லட்சம் அப்படின்னா அது எனக்கு இங்க 2 லட்சத்தை தாண்டக்கூடாது இங்க கொண்டு வரும்போது. ஸோ இப்போ 2 லட்சம் இருக்கு, 20% இருக்கு அப்படின்னா தென் ஓகே, எலிஜிபிள் தான். நீங்க அந்த 2 லட்சத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷன் எடுத்துக்கலாம், 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி, நியூ பிசினஸ்னா என்ன, ஸோ கிராஸ் கண்ட்ரி பைப்லைனுக்கு இருந்தா என்ன, அதர் பிசினஸ்க்கு இருந்தா என்ன அப்படின்றது புரிஞ்சது இல்லையா? ஸோ அடுத்து ஆடிட். ஆடிட் பண்றது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் should be audited by the chartered accountant always. So these are the conditions are to be satisfied to claim the deduction under section 35AD. ஓகேவா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க உங்க புக்ஸ்ல. அதுக்கப்புறம் டவுட்ஸ்னா கேளுங்க. ஏன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போங்க. ஓகேவா? ஸோ குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் நம்ம பார்த்தது தான். அந்த இடத்துல பார்த்தோம்ல, நம்ம பிபிடியில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இருக்க போது குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன்ல. குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும் 100% ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஹோலி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனி ஸ்பெசிஃபைட் பிசினஸ். ஓகேவா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது நம்ம பார்த்தோம். இன்கர்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் எனி லேண்ட், குட்வில், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கினா இன்க்ளூட் ஆகாது நம்ம பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் போஸ்ட் கமென்ஸ்மெண்ட். ஓகே, போஸ்ட் கமென்ஸ்மெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் 10,000 ரூபாய்க்கு மேல கேஷ் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவுமே என்னன்னு பார்த்தோம், எலிஜிபிள் கிடையாதுன்னு பார்த்தோம் இல்லையா, அது பி பாயிண்ட். அடுத்து ப்ரீ கமென்ஸ்மெண்ட்ல போத் கேபிட்டல் எடுத்துக்கலாம், ரெவன்யூ எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் என்ன இருக்கணும் உங்க புக்ஸ்ல, கேபிட்டலைசேஷன் ஆயிருக்கும் நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். இதுதான் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன். உங்களால் டிடக்ஷன் வந்து எவ்வளவு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஃபர்தரா மூவ் பண்ணலாமா? அடுத்து அதர் பாயிண்ட்ஸ் போலாமா?
இது கிளியரா? இந்த பக்கம் இந்த பேஜ் ஓவராலா கிளியரா இருக்கு இல்லையா? அதர் பாயிண்ட்ஸ் போட்டா என்னடா அமைதியா இருக்கீங்க? ஹலோ ஹரி, அது இருக்கீங்களா? நான் இருக்கணும். ஓகே, இது கிளியரா இருக்கா இல்ல எப்படி? உங்களுக்கு புரியுதா? ஃபுல்லா தேரி மாதிரி தான் போயிட்டு இருக்கும் இதுக்கப்புறம். மோஸ்ட்லி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் உங்களால சம் பார்க்க முடியும், பாலைவனத்துல மரத்தை பாக்குற மாதிரி. ஓகே தானே. ஏன்னா ரொம்ப டல்லா சொல்றீங்க. ஒண்ணும் இல்ல, ஈஸி தான். நீங்க உட்காந்து கொஞ்சம் படிக்கணும், ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு நீங்க அதை திரும்ப படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து ரிமெம்பர் ஆகும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் மறுபடியும் படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகே இப்படிதான் இருக்கா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேர்ட் டைம் படிக்கும்போது ஒரு ஃப்ளோ வந்துடும், ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். டோன்ட் வரி. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ சில அதர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காப்பா. என்னென்ன அதர் பாயிண்ட்ஸ்? ஆப்ஷன்ஸ். The deduction under this section is optional in nature. For claiming deduction under this section, assessee is required to claim the same. அதாவது இது ஆப்ஷன் தான். நீங்க வந்து இந்த இதுக்கு அண்டர்ல நீங்க டிடக்ஷன் எடுத்திருந்தாலும் எடுத்துக்கலாம், எடுக்காவிட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஆல்வேஸா டபுள் டிடக்ஷன் கிடைக்காது. ஏன்? No deductions of such expenditure shall be allowed to the assessee under any other section in any previous year or under this section any other previous year. Further, the assessee shall not be allowed any deduction under 10AA, 80HH, 80RRP in respect of the specified business for the same or any other assessment year. Which means already நீங்க இது கீழே டிரெக்ஷன் எடுத்துட்டீங்க, 35AD கீழே நீங்க டிரெக்ஷன் எடுத்துட்டீங்க ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர்லயோ இல்லைன்னா வேற ஏதாவது ப்ரீவியஸ் இயர்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா அவருக்கு வந்து 10AA ஃபுல்லி எக்ஸம்டட் இன்கம். அதை நம்ம பார்ப்போம். 80HH, 80RRP, 80HH 80RRP மட்டும் என்ன நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 80HH என்ன அப்படின்னா, வேற மெஷினரி ஆர் பிளான்ட் ஆர் யூஸ்டு thereof previously used for the purpose in any backward areas யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா transfer to new business அப்படின்னும் போது உங்களால வந்து என்னவா அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த மிஷினரி ஆர் பிளான்ட் as so transfer does not exceed 20%. ஓஹோ, இதுதான் 80HH. அந்த 20% வேல்யூ தாண்டக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அவ்வளோ வேல்யூ வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும்னா டிரெக்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது 10 லட்ச ரூபா அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா 2 லட்சத்தை தாண்டக்கூடாது. அப்படி தாண்டலன்னா அந்த 2 லட்சமே எனக்கு டிடக்ஷனா கிடைக்கும், ஓகேவா? அது 80HH. அப்புறம் RRP of Income Tax Act for those individual whose source of income is royalty on the work or art, இன்வென்ஷன், பேட்டர்ன்ஸ் எக்ஸெட்ரா. டிடக்ஷன்ஸ் வந்து ஹோலா எடுத்துக்கலாமா, ஃபுல்லி எடுத்துக்கலாம்? ஆர்ஆர்பியா இருந்துச்சு. ஓகே, பேட்டன்ட் ஏன் வருது அங்க? பேட்டன்ட்க்கும் அதுக்கு ரிலேட்டடே இல்லையே. ஓகே, சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ராயல்டி மூலமாவோ இல்ல இன்வென்ஷன் ஏதாவது பண்ணிருக்காங்க இல்ல பேட்டன்ஸ் ஏதாவது இருக்கு, அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் வருது அப்படின்னா நீங்க 80RRP கீழ வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80H அண்ட் RRP. இங்க கொடுத்துருக்கா பாருங்க, டிடக்ஷன்ஸ் ஃபார் செக்ஷன் 80H to RRP வந்து cater to the profit of earning from specific sectors like hotel industry, small scale industries, industrial undertaking, housing project, export businesses, infrastructure development, among others. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா 80H to 80RRP கூட போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரோம். அந்த 80H to RRP அப்படிங்கிறது என்னன்னா ஹெச்க்கு அப்புறம் என்னென்ன இருக்கோ அதுல இருந்து ஆர் வரைக்கும், HIJKLMNOPQR அவ்வளவு தூரத்துக்கு அது வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியும்னா அது எல்லாமே இது கண்டர்ல தான் வருதுன்னு அர்த்தம், ஓகேவா? நான் டிடக்ஷன்ஸ் படிக்கும்போது நான் சொல்றேன். டிடக்ஷன் 6A நம்ம படிப்போம் இல்லையா, அப்ப நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகே? ஸோ நெக்ஸ்ட், ஆல்வேஸா இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா டபுள் டிடக்ஷன் கிடைக்காது. 35AD கீழே எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 80 கீழே போய் உங்களால் டிடக்ஷன் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா எடுத்துக்க முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கானுங்க? Any asset in respect of which a deduction is claimed and allowed under this section shall be used only for specified business for a period of 8 years. நீங்க இப்ப இது கீழே 35AD கீழே நீங்க எடுத்துட்டீங்க, அந்த அசட்டை கொண்டு வந்து 100% கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அசட்டை 8 வருஷத்துக்கு என்ன பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிருக்கணும்? ஸ்பெசிஃபைட் பிசினஸ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிருக்கணும், ஓகேவா? நீங்க வேற எதனா பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தென் டாக்ஸபிள் ஆயிடும். நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு பாயிண்ட், அது எப்படி டாக்ஸபிள் ஆகுது? கான்சிக்வன்ஸ் ஆஃப் யூசேஜ் ஆஃப் அசட் அதர்வைஸ் தென் ஃபார் ஸ்பெசிஃபைட் பர்பஸ். ஸ்பெசிஃபைட் பர்பஸ் தாண்டி வேற எதனா பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கான். But such asset is used for purpose other than specified business during a period. சரி மேட்ருக்கு வா. Then following amount shall be deemed to be the income of the assessee chargeable under the head PGPP. அட போங்கடா, பிஜிபிபில டாக்ஸபிள் ஆகுன்றது தான் அவ்வளவு பெருசா குத்துக்கிறோம் அந்த பாயிண்ட்ல. எவ்வளவு டாக்ஸபிள் ஆகும்பா? டோட்டல் டிடக்ஷன் நம்ம எவ்வளவு எடுத்தோம், ஓகேவா? அதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணணும்? டெப்ரிசியேஷன் அலோகபிள் அண்டர் ப்ரொவிஷன் 32. டெப்ரிசியேஷன் என்ன இருக்கோ அதை நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது டீம்டு இன்கம்.
ஸோ அந்த டீம்டு இன்கம் தான் நீங்க வந்து டாக்ஸபிள் பண்ணுவீங்க. நம்ம என்னன்னு பார்த்தோம் பிபிடில, இங்க இருக்கு இல்லையா, டோட்டல் டிடக்ஷன் மைனஸ் நோஷனல் டெப்ரிசியேஷன். டோட்டல் டிடக்ஷன் மைனஸ் நோஷனல் டெப்ரிசியேஷன் பார்த்தோம் இல்லையா, இதுதான் அங்க கொடுத்துருக்கான். ஓகேவா, அதேதான் அவங்க சொல்லியிருக்கான். அடுத்து, however the provision of reversal of deduction shall not apply to a company sick industrial company ஆயிருச்சு அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஸோ அங்க பிபிடில பார்த்தோம் இல்லையா, சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனியா இருக்கு அப்படின்னா தென் திஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். அடுத்து, ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசெட் ஃபார் டெப்ரிசியேஷன். The actual cost of any capital asset for the purpose computing depreciation on which deduction has been allowed to 35AD shall be treated as nil. ஸோ 35AD கீழே உங்களுக்கு ஆல்ரெடி 100% கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் நம்மளால எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா எடுத்துக்க முடியாது. ஆக்சுவல் காஸ்ட் என்னவா தான் இருக்கும், அங்க நில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துட்டோம், மறுபடியும் டெப்ரிசியேஷன் நம்மளால டைம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அசெட் 35AD கீழே இருக்கு அப்படின்னா நில்லு தான், ஷல் பி ட்ரீட்டட் அஸ் நில் தான், ஜீரோ தான். ஓகேவா, அதுதான் திரும்ப சொல்ல வரும். ஆப்வியஸா தெரியும், பட் ஆனா அவன் மென்ஷன் பண்றான். அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரியலைசேஷன், ரியலைஸ் பண்றோம் அகைன் அப்படின்னா அது நம்ம எப்படி ட்ரீட் பண்றது? இஃப் த ஹோல் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அசெட் ஹஸ் பீன் அலோடட் 35AD, ஓகே, எனி சம் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் இன் கேஷ் ஆர் கைண்ட், விச் மீன்ஸ் இந்த பாயிண்ட் சொல்றோம், இது இது சொல்றோம். ஓகேவா, 35AD கீழே டிடக்ஷன் நீங்க கிளைம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அசெட்டை சோல்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரியலைசேஷன் என்னவா, நீங்க சம் எவ்வளவு ரிசீவ் பண்றீங்களோ அது அப்படியே பிசினஸ் ப்ராஃபிட் அப்படின்னு அந்த பாயிண்ட்ல சொல்ல வரோம். இப்போ போய் அந்த பாயிண்ட் படிச்சு பாருங்க. எனி சம் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் இன் கேஷ் ஆர் கைண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சச் கேபிட்டல் அசெட் பீயிங் demolished, destroyed, discarded or transferred shall be taxable as a business income. அது இந்த பாயிண்ட். ஓகேவா, அடுத்து, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? லாஸ் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? ஸ்பெசிஃபிக் பிசினஸ் கீழே வரத எஸ் அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். Any losses computed in respect of such specific business shall be set off only against profit PGBP க்கு against மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ ஸ்பெசிஃபிக் பிசினஸ்ல இருந்து ஒரு லாஸ் வருதுன்னு வச்சுப்போம், இந்த லாஸை வந்து வேற எந்த ஹெட்டுக்கிட்டலாம், இப்போ கேபிட்டல் கெயின்ல ப்ராஃபிட் இருக்குன்னா, இல்லைனா எனக்கு ஐஎஃப்ஓஎஸ்ல இன்கம் இருக்குன்னா, இல்லைனா எனக்கு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கம் இருக்குன்னா அதுல கொண்டு போய் இந்த லாஸை நான் செட் ஆஃப் பண்ணிக்கலாமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஸ்பெசிஃபைட் பிசினஸோட லாஸை வெறும் பிஜிபிபில மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி பிஜிபிபில பண்றீங்கனாலும் அதே ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கமா மட்டும் தான் இருக்கணும். அப்போதான் உங்களால இந்த லாஸை கொண்டு வந்து இது செட் ஆஃப் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களால அதை கேரி ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்றது ஐ திங்க் வந்து 4 or 8 years சம்திங் படிப்போம். ஓகேவா, ஸ்பெசிஃபைட் பிசினஸ் மட்டும் ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ல மட்டும் தான் நாக் ஆஃப் ஆகும். ஓகேவா, இது வந்து பாயிண்ட் நான் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நான் படிக்கும்போது சொல்லித்தரேன். அதுதான் அந்த 73A அதுல வரும். செட் ஆஃப் ஆன் கேரி ஃபார்வர்ட் வந்து ஒரு சாப்டர் இருக்கு உங்களுக்கு, அது படிக்கும்போது இது தெளிவா புரியும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஓகேவா, அடுத்து, if any of any other specified business, okay, further if there is no such profit or loss is not fully adjusted with such profit, the unabsorbed loss shall be carried forward for set off against the profit if any of the specified in the next assessment year and so on. Refer, அட போங்கடா, எத்தனை வருஷம் கொடுக்காம என்ன சொல்லிட்டான், ரெஃபர் சாப்டர் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் கொடுத்துட்டான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஸ்பெசிஃபைட் பிசினஸ் லாஸை ஸ்பெசிஃபைட் பிசினஸ் ப்ராஃபிட் கூட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். வேற யாரு கூடயும் போய் செட் ஆஃப் ஆக மாட்டான், வேற யாரு கூடயும் சேர மாட்டான். அவ்வளவுதான் அர்த்தம் இந்த பாயிண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா, அடுத்து, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆபரேஷன். இன்கேஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ இந்த 2 ஸ்டார் ஹோட்டல் கண்டினியூ பண்றது, இல்லைன்னா சம்திங் வேற ஏதோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அதை உங்களுக்கு யாரில் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் என்ன, வேற அசோசியேட் பில்ஸ் ஹோட்டல் ஃபார் 2 ஸ்டார் ஆர் அபோவ் கேட்டகரி as classified by the central government and subsequently while continuing to own the hotel transfer the operation thereof to another person, the associate shall be deemed to be the carrying of the business of specific carrying of the specific business, which means இப்போ நான் என்னோட ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த 2 ஸ்டார் ஹோட்டல் பிசினஸோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசினஸோ நான் வந்து ஹரிக்கு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா தென் ஹரி இஸ் பிகம் அஸ் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் ஓனர். அவர் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் ஓனர் அசஸியா மாறிடுவார். அவர் டிடக்ஷன் எடுத்துக்கலாமான்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ், அவர் நான் எடுக்காம விட்டிருந்தால் அவர் வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு போஸ்ட் கமன்ஸ்மெண்ட்ல அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு அவரே வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அது இந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், இன்டர் யூனிட் டிரான்ஸ்ஃபர். இன்டர் யூனிட் அப்படின்னா வித்தின் அ கம்பெனிக்குள்ள. இப்போ ஏபின்னு ஒரு கம்பெனினா, ஓகே, ஏபின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த ஏபி கம்பெனில 2 யூனிட் இருக்கு, ஏ யூனிட் பி யூனிட் அப்படி இருக்கு. ஸோ இந்த 2 யூனிட்குள்ளேயே டிரான்ஸ்ஃபர் நடக்குது, இன்டர் கம்பெனி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா அப்போ என்ன பண்றது, வேர் assessee carry at least 2 units. ஸோ நான் சொல்லிட்டேன் 2 யூனிட்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் சச் யூனிட்ஸ் அட்லீஸ்ட் 1 இஸ் எலிஜிபிள் 35AD. அவுட் ஆஃப் 1, அதாவது ஏ பின்னு 2 யூனிட் இருக்கு, அதுல ஏ மட்டும் தான் ஸ்பெசிஃபிக் பிசினஸ் யூஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அண்ட் அட்லீஸ்ட் 1 இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் எக்ஸம்ஷன். ஓகேவா, 2. அதுக்கப்புறம் 3வது, goods or service are transferred from eligible unit to non eligible unit or vice versa.
இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கூட்ஸோ சர்வீஸோ வந்து ஏல இருந்து பிக்கோ பில இருந்து ஏக்கோ மாறுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்ப இதுல ஏ பின்னு 2 போட்டேன். ஏ வந்து 35 ஏடி கீழ வருது. 35 ஏடில எலிஜிபிள். ஓகே. பி வந்து நாட் எலிஜிபிள். நாட் எலிஜிபிள். எதுல 35 ஏடி கீழ நாட் எலிஜிபிள். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏல இருந்து பிக்கோ இல்ல பில இருந்து ஏக்கோ ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. கூட்ஸோ சர்வீஸோ டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா புரியுதா? ஏல இருந்து பிக்கோ பில இருந்து ஏக்கோ ஏதாவது ஒரு கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து தேர்ட் பாயிண்ட். அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் கண்டிஷன்ல the consideration of such transfer does not corresponding to the market value. அது மார்க்கெட் வேல்யூ கரஸ்பாண்டிங்கா கிடையாது. ஏன்னா இன்ட்ரி யூனிட் தானே, அதனால இவங்க விருப்பத்துக்கு ரேட் வச்சுப்பானுங்க. ஓகேவா? ஆஃப் சச் கூட்ஸ் ஆன் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுமா? then deduction shall be computed as if the transfer in either case has been made at the market value of such goods or service as on the date. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கம்ப்யூட் பண்ணி டிடக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். எய்தர் கேசஸ்ல நீங்க வந்து டிடக்ஷனை அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபார் இன்டர் யூனிட் டிரான்ஸ்ஃபருக்கு இதெல்லாம் இருக்கு. இந்த 4 கண்டிஷனுமே இருக்கு. இந்த 4மே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா டிடக்ஷன் நீங்க எப்படி கொடுக்கணுமா? மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேவா? அந்த பாயிண்ட் புரிஞ்சது இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? இன்டர் யூனிட் டிரான்ஸ்ஃபர். ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? இப்போ கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்க இருக்கு பாருங்கடாப்பா. நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஹேஷ்டேக் சொன்னேன். எங்க அது? ஸோ இந்த ஹேஷ்டேக் அதுக்கப்புறம் இந்த பி மாதிரி ஒன்று போட்டிருக்கல பீட்டா அது, அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கான் அந்த ஹேஷ்டேக், அதுக்கப்புறம் அந்த பீட்டா, இந்த டாலர் சிம்பிள் மார்க்கெட் வேல்யூ இல்லையா, அந்த டாலர் சிம்பிள் இது கோல்டு சென் ஃபெசிலிட்டிஸ் அந்த 2 ஹேஷ்டேக் போட்டிருப்போம். எங்க போட்டிருக்கான்? ஸோ கோல்டு சென் ஃபெசிலிட்டிஸ் அந்த 2 ஹேஷ்டேக் போட்டிருக்கானா அந்த ஹேஷ்டேக் அதெல்லாம் இங்கதான் இருக்கு. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது அங்க போட்டது எல்லாத்துக்குமான அதோட கண்டினியூட்டி அதுக்கான மீனிங் என்ன நீங்க கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் எது ரிலேட்டடா சொன்னா ஃபார் யூஸ் ஆஃப் த காமன் கெரியர் பேசிஸ் பை எனி பர்சன் அதர் தென் அசோசி ஆர் அன் அசோசியேட் பர்சன். அதாவது வேற யாராவது யூஸ் பண்ண வராங்க அந்த அசோசியை தவிர்த்து. இப்போ அந்த பைப் லைனுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பான்னு நான் சொன்னேன். போர்டு வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து அவைல் பண்ணிருக்கோம். அப்போ அவைலபிள் யூஸ்க்கு எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பர்சன் இல்ல அசோசியேட் பர்சன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ அசோசியேட் பர்சன்ஸ்னா யாரு எதுல இன்க்ளூட் ஆவாங்க? அதர் தென் த அசோசி ஆர் அன் அசோசியேட் பர்சன்ஸ் விச் மீன்ஸ் இப்போ அங்க அவன் என்ன சொல்ல வந்திருக்கான் அப்படின்னா ஒரு பைப் லைன் இருக்குப்பா, இது உள்ள வந்து கிட்டத்தட்ட இந்த கெப்பாசிட்டியில தான் போகணும், இந்த லெவலுக்கு தான் போகணும், இந்த லெவலை தாண்டக்கூடாதுன்னு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. யாரு? போர்டு வந்து சொல்லிடுச்சு. சோ இந்த கெப்பாசிட்டியில தான் அவங்க பைப் லைன் கொண்டு போயிட்டு இருக்கணும். இப்போ இன்கேஸ் வேற யாராவது ஒரு காமன் கேரியர் வராரு, காமன் ஹேண்டலர் வராரு அப்படின்னும் போது அவரை தாண்டி வேற யாருன்னா இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னாலுமே போர்டு என்ன கெப்பாசிட்டி சொல்லியிருக்கோ அந்த கெப்பாசிட்டியில தான் இந்த காமன் கேரியரை யூஸ் பண்ணும். விச் மீன்ஸ் அதர் தென் அசசி ஆர் அசோசியேட் கம்பெனி இவங்க தவிர்த்து வேற யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அசசி வந்து வரல இல்ல அசோசியேட் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணல, காமன் கேரியர்னா ஒரு ஆல்ரெடி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்க ஒருத்தர் காமனான ஒரு ஆள் வந்து பண்றாரு அப்படின்னாலுமே அவர் என்னதான் பண்ணும்? போர்டு எவ்வளவு கெப்பாசிட்டி சொல்லியிருக்கோ அவ்வளவுதான் கொண்டு போகணும். இல்ல நான் இன்னும் இவ்வளோ எக்ஸ்ட்ராவா வந்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஈஸியா வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமா போயிடும் அந்த வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது கண்டிஷன். இப்போ அந்த இடத்துல இதுதான் சொல்ல வரணும். அந்த கண்டிஷன்ல அசோசியேட் கம்பெனினா என்ன அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். புரியுதா நான் சொல்ல வர்றது? இப்போ அசோசியேட் கம்பெனி அசோசியேட் பர்சன் தான் என்ன அப்படின்றதுக்கான மீனிங் நான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். புரியுதா? அந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் அதை படிச்சு பாருங்க. அதர் தென் ஒரு வார்த்தை இருக்கும். இட் இஸ் மேட் நாட் லெஸ் தென் சச் பர்சன் சச் ப்ரொபோர்ஷன். அதாவது எவ்வளவு அந்த யூசேஜ் சொல்றானுங்க அவங்க மென்ஷன் பண்ணிருக்க ப்ரொபோர்ஷனுக்கு லெஸ் தானே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃப் திஸ் டோட்டல் பைப்லைன் கெப்பாசிட்டி as specified by the petroleum and natural gas regulation. சொன்னதுக்கு கம்மியாவும் பண்ணக்கூடாது, சொன்னதுக்கு அதிகமாவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அவைலபிள் ஃபார் யூஸ் ஆன் காமன் கேரியர் பேசிஸ் பை எனி பர்சன். காமன் கேரியர் பேசிஸ்ல பண்றாங்க அப்படின்னா பை எனி பர்சன் அதர் தென் த அசோசி விச் மீன்ஸ் அதர் தென் த ஓனர் ஆர் அன் அசோசியேட் பர்சன். அசோசியேட் பர்சன்னா யாரு?
நம்மளுக்கு கூட 26% வந்து அவன் ஹோல்ட் பண்ணிருப்பான் நம்ம கம்பெனில. அவன் தான் அசோசியேட் பர்சன். அவனை தான் வந்து அசோசியேட் பர்சன் நம்ம சொல்லுவோம். சோ இவனுங்களால பண்ணப்படாம வேற யாருன்னா ஒரு காமன் கேரியரால பண்ணப்படுது அப்படின்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேஷன் போர்டு எவ்வளவு சொல்லியிருக்கோ அவ்வளவுதான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கான். அசோசியேட் பர்சன் தான் என்ன நீங்க டெபினிஷன் கொடுத்துருக்கான். புரியுதா? அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குதுல கோல்ட் செயின் ஃபெசிலிட்டிஸ்னா என்ன டெபினிஷன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூனா என்ன டெபினிஷன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் போர்டு ஸ்பெசிஃபை த ஃபாலோயிங் காமன் கேரியர்னா எவ்வளவு இங்க கொடுத்துருக்கான் பாடுறாப்பா. கெப்பாசிட்டி நல்ல வேறடா கொடுத்துட்டான். அவன் எவ்வளவு கெப்பாசிட்டி எடுத்துட்டு போகணுன்றத சொல்லியிருக்கான் பாருங்க. ஓகேவா? நீங்க இது வந்து ஒரு கோ த்ரூ பண்ணுங்க இப்பவே ஒரு 5 மினிட்ஸ். வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான்.